வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ். இது சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். பாவக்காய் பெரிய சைஸ் பாவக்காய் இருந்ததுன்னா நடுவில் உள்ள விதையை எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப கசக்கும். சின்ன சைஸ் பாவக்காய் இருந்தால் நம்ம விதையோட கூட போட்டுக்கலாம். கடலை மாவு எடுத்துருக்கிற அளவுலேருந்து பாதி அளவுக்கு அரிசி மாவு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வேணும்னா கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பசஞ்சாச்சு. மாவு ஃபுல்லாக பாவக்காவை கோட் பண்ணக்கூடாது, அங்கங்கே இந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம பாவக்காவை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாவக்காவை எண்ணெயில் பொரிச்செடுக்கிறதுனால பாவக்காயில் உள்ள கசப்பு ரொம்பவும் தெரியாது, செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சிப்ஸ் மாதிரி கொடுக்கும்போது பாவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. சிப்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் பாவக்காயோட கசப்பு ரொம்ப தெரியாது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.